بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين فقد قال الله تعالى في القرآن العظيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون فقد قال رسول الله صلى الله عليه وسلم وأحب للناس ما تحب لنفسك تكن مسلما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹு தாலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றன. வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹு தாலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறித்தாகட்டமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அவுலியாக்கள் உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுடைய உயர்தரமான நற்குணங்களில் உள்ள ஒன்று, தனக்கு எது நன்மை என்று நினைத்து அதை எதிர்பார்க்கின்றோமோ அது பிற மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிற மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவது. தனக்கு எது வேண்டாம், வெறுப்புக்குரியது, தீங்கானது என்று எண்ணி அதை வெறுத்து ஒதுக்குகிறோமோ அது பிறருக்கும் அது வந்துவிடக்கூடாது, அது நேர்ந்து விடக்கூடாது என்று எண்ணுவது என்பது இறை நம்பிக்கையின் உச்சகட்டமான நம்பிக்கை என்பதாக மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. போர் மேகம் என்பது தனக்கு தலைக்கு மேலே சுத்தும் பொழுது அது தனக்கான சோதனையாக எண்ணுகின்ற மனிதன், அதே போர் மேகம் பிறரை சூழ்ந்தால் அதை சாதாரணமாக நினைக்கக்கூடிய மனோபாவம் மிகவும் மோசமானது என்று கூறி அதை கண்டிக்கிறது இஸ்லாம். இது குறித்து சிந்திக்க வேண்டிய தருணம் இப்பொழுது நமக்கான. அல்லாஹ் இது குறித்து குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்கிறான். அதிலும் குறிப்பாக ஒரு இடம் இப்படி பேசுகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புகின்றதை பிறருக்காக வாரி வழங்காதவரை முழுமையான நன்மையை நீங்கள் எப்போதும் பெற முடியாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். தனக்கு எது விருப்பமோ அது பிறருக்கும் விருப்பமானதாக அமைக்க வேண்டிய பொறுப்பு இந்த மூமினுக்கு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஅஹிப்ப லின்னாஸி மா துஹிப்பு லினஃப்ஸிக். நீ உனக்கு பிரியமானதை பிற மக்களுக்கும் விரும்புவாயாக. இந்த மனநிலை உனக்கு வந்தால்தான் தகுன் முஸ்லிமன், நீ பரிபூர்ணமான முஸ்லிமாக இருப்பாய், பரிபூர்ணமான ஈமான் உன்னிடத்தில் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். திருமிதியிலும் முஸ்னத் அஹ்மதிலும் நபி வழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு மிகுந்த நேசமானவர். நபி அவர்கள் வாழும் காலத்திலேயே கவர்னர் பொறுப்பை கொடுத்து அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஈமானில் சிறப்பம்சம் எது? அஃதலுல் ஈமான், ஈமானில் சிறப்பம்சம் தரமானது எது என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு கேட்கிறார். அப்பொழுதுதான் நபி அவர்கள் இதே வார்த்தையை சொன்னார்கள், வஅன் துஹிப்பு லின்னாஸி மா துஹிப்பு லினஃப்ஸிக். உனக்கு எதை விரும்புகிறாயோ அதையெல்லாம் பிற மக்களுக்கும் விரும்புவது ஈமானில் உயர்ந்த அம்சம், சிறப்பம்சம். அடுத்து சொன்னார்கள், வத்தக்ரஹு
லஹும் மா தக்ரஹு லினஃப்ஸி, உனக்கு எது வெறுப்பு என்று ஒதுக்குகிறாயோ, சீ வேண்டாம் என்று வெறுக்கிறாயோ, அது பிறருக்கும் வெறுப்பானது என்று அவர்களுக்கு சேராமல் அதை தடுக்க வேண்டும். அவர்களுக்கும் அது வெறுப்பானது என்று நீ உணர வேண்டும். தனக்கு பிடிக்காதது பிறருக்கும் அது பிடிக்காது என்று நினைக்க வேண்டும். தனக்கு பிடிப்பது அது பிறருக்கும் பிடிக்கும் என்று நினைக்க வேண்டும். தனக்கு நேர்ந்து விட்ட ஒரு பிரச்சனை அது நமக்கு சோதனை என்று நினைப்பதை போல பிறருக்கும் நேர்ந்தால் அது அவர்களுக்கு பிரச்சனை தான் என்ற மனநிலை வராதவரை ஒரு மனிதன் பரிபூர்ணமான ஈமானுக்குள் வர முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலை ஈமானோடு சம்பந்தப்படுத்தி சொல்கிறார். இந்த பிறருக்கும் என்பது தன் மனைவி, தன் பிள்ளை, தன் பெற்றோர், தன் உடன் பிறந்தவர், தன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர், தன்னுடைய ஊருக்காரர், தன்னுடைய நாட்டுக்காரர், பிற மக்கள் என்றால் அகிலத்தில் மூமின்கள் முஸ்லிம்களாக ஆளக்கூடிய எல்லோருக்கும் பொருத்தமானது. எல்லோருக்கும் பொருத்தமானது. என் குடும்ப சேஃப்டியா இருந்தா போதும், மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மனநிலை இருக்கே, அது மிகவும் மோசமான மனநிலை. நான் சிறப்பா வாழ்ந்தா போதும், என் அண்ணன் தம்பியை பத்தி எனக்கு கவலை இல்லை, என் மாமா மச்சானை பத்தி எனக்கு கவலை இல்லை, என் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி எனக்கு கவலை இல்லை, யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் நல்லா வாழணும், நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் உயர்ந்த இடங்களுக்கு போகணும், நினைச்ச நாடுகளுக்கு சுற்றி போகணும், எனக்கு மட்டும் வாழ்வு ஒரு சிறந்த வாழ்வா இருக்கணும். பிறரை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. யாருடைய கஷ்டங்கள், சிரமங்கள், துன்பங்கள், துயரங்கள் அதை பத்தி எனக்கு எந்த சிந்தனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு. அது மோசமான மனநிலை, அது மூமின்களுக்கு வரக்கூடாத மனநிலை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கிறார். நபி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே படம் பிடித்து சொல்லக்கூடிய ஒரு தோழர், அதுவும் நபி அவர்களை போலவே அச்சு அசலாக அப்படியே வாழ நினைத்த ஒரு தோழர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. அவங்க அடிக்கடி இனிப்புகளை சதக்கா கொடுப்பாங்களாம். இந்த வாங்கிக்க அப்படின்ட்டு இனிப்பை, அதுவும் சுக்கர் அப்படின்னே வருது அரபியில, இனிப்பை ஓயாம தர்மம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அப்ப கேட்டாங்க, தர்மம் கொடுக்கறதுக்கு எவ்வளவோ இருக்குதே, காசு பணம் கொடுக்கலாம், நகை கொடுக்கலாம், நகை நட்டு கொடுக்கலாம், ஆடைகள் கொடுக்கலாம், நிலங்களை கொடுக்கலாம், தோட்டங்களை கொடுக்கலாம். பல சஹாபாக்கள் பல விதமா கொடுத்தாங்கல்ல இந்த மாதிரி. ஆனா நீங்க அதிகமாக இனிப்பையே எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டாங்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு. அதுக்கு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், இந்த வசனத்தை ஓதுனாங்க, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் பிரியப்படுவதையே பிறருக்கு கொடுங்கள், அப்போதுதான் நீங்கள் பரிபூர்ண நன்மையை பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றதுனால என் வாழ்க்கையில நான் அதிகமா விரும்புறது இனிப்பு பதார்த்தத்தை தான். வல்லாஹு யஅலமு இன்னி உஹிப்பு சுக்கர், நான் அதிகமாக விரும்புவது இனிப்பு பதார்த்தத்தை என்பதை அல்லாஹ் அறிவான். அதனாலேயே நான் மற்றதை தர்மம் கொடுப்பதை விட இனிப்பை அதிகமாக தருகிறேன். காரணம், நான் அதை அதிகம் விரும்புகிறேனே, எனக்கு அது பிடித்தமானதாக இருக்கிறது, அதையே எல்லோருக்கும் நான் வழங்குகிறேன் என்று தன்னுடைய யதார்த்தமான தர்மத்திற்கான காரணத்தை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார். ஜனாதிபதி பொறுப்புல இருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்போ அதாவது உத்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உத்பா இப்னு ஃபர்கத் அப்படின்னு ஒரு தோழர், அவர் உமர் ரலியல்லாஹுடைய ஒரு கூடாரத்துக்குள்ள ஹபீஸ் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அரபு நாட்டுல இருந்த உயர்தரமான இனிப்பு பதார்த்தம், இனிப்பு பண்டம், அது உயர்தரமானது, நல்ல குவாலிட்டியா தரமா இருக்கும் அந்த இனிப்பு. அதை ஒரு பைய நிறைய கொண்டாந்து வைக்கிறார். உமர் ரலியல்லாஹு என்னப்பா பையி அப்படின்னு திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்துட்டு கேட்டாங்க, உத்பா ரலியல்லாஹு கூப்பிட்டு, யா உத்பா குல்லு முஸ்லிமூன யஜிது மிஸ்லு ஹாதா, எப்ப எனக்குன்னு கொண்டாந்து வச்சிருக்கிறிய, நம்ம முஸ்லிம்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இந்த உணவு கிடைக்குமா, இந்த தரமான உணவு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த உத்பா ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல கிடைச்சது ரொம்ப கம்மி தான், அதனால நம் நாட்டினுடைய அமீர்களுக்கு, தலைவர்களுக்கு மட்டும்தான் இதை கொடுக்குறோம், நீங்க தான் நம் நாட்டினுடைய மூத்த தலைவர், அதனால உங்களுக்கான ஒரு பங்கு அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தான். அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை,
இர்ஃபஹு லா ஹாஜத லி ஃபீஹி, அதாவது இந்த உணவு பதார்த்தம் தரமானதாக இருந்தாலும் எனக்கு பிடித்தமானதாக இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. பொதுமக்களுக்கு கிடைக்காத உணவு எனக்கு எதுக்கு? நானும் பொதுமக்கள்ல ஒரு ஆளு தானப்பா. அது என்ன தலைவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுக்குறேன்னு சொல்றேன்? வேணாம், இதை எடுத்துக்கிட்டு போயிரு. இதை எடுத்துக்கிட்டு போய் மக்களுக்கு கிடைக்காத எதுவும் எனக்கு வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த இந்த உயர்தரமான நடைமுறைகளை ஒரு தகப்பனார் பின்பற்றுகிறார், அதே போல தன்னுடைய மகனார் பின்பற்றுகிறார். ஏறத்தாழ எல்லா நபி தோழர்களிடத்திலும் இந்த உயரிய பண்பு உயர்வாகவே இருந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். அதனால இந்த பண்பு இன்னைக்கு முஸ்லிம்கள்ட்ட ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதிலும் குறிப்பாக அரபு உலகத்துல இந்த பண்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு, ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்படிங்கிறதா இங்கே நாம் மிகுந்த கவனத்திற்குரியது, கவனிக்கப்பட வேண்டியதாகவும் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல இப்படி சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபத்தும். ஏப்பா, நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிறதுல நல்லதுல இருந்து பிறருக்கு கொடுங்கப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த வசனத்துல அடுத்து ஒரு பகுதியில சொல்றான், வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு, அதாவது கெட்டதுல இருந்து கொடுக்காத, நீ விரும்பாததை கொடுக்காத, கெட்டதுல இருந்து தர்மம் செய்யாத அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். இந்த வசனம் ஏன் இறக்குனா அப்படின்னு காரணத்தை பார்க்கும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல மஸ்ஜிது நபவியில மனைவி மக்கள் இல்லாம, அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தம் பந்தம் அப்படின்னு பெருசா எதுவும் இல்லாம, அதே நேரத்துல சம்பாதிக்க எல்லாம் எதுவும் போகாம ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து மார்க்கத்தை படிக்கணும், ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து மார்க்கத்தை படிக்கணும், ரசூலுல்லாஹ்வோட எல்லா நேரமும் இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில ஒரு நூற்றுக்கணக்கான திண்ணை தோழர்கள் இருந்தாங்க, திண்ணை தோழர்கள் மாணவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு சம்பாத்தியமெல்லாம் ஒன்றும் தெரியாது, ரசூலுல்லாஹ் சொல்றத அப்படியே எடுத்து வச்சுப்பாங்க, மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு மார்க்கத்தை படிச்சுக்கிற மட்டும்தான் அக்கறையா இருந்துச்சு. அப்படிப்பட்ட தோழர்கள் நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் மஸ்ஜிது நபவியில இருந்ததுனால, அவங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருந்ததுனால சில தோழர்கள் என்ன பண்ணுவாங்க, பேரிச்சம்பழ கொலையை அப்படியே அறுத்துட்டு கொண்டு வந்து பள்ளியினுடைய வெளிப்பகுதியில கட்டி விடுவாங்க. பசி எடுக்கும் பொழுது அதை தட்டி கீழே விடுகிற பழத்தை அந்த மக்கள் சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க கொண்டாந்து கட்டி விடும் பொழுது, சில நபித்தோழர்கள் தர்மத்தின் மீது பெரிய அளவு சிந்தனை இல்லாதவங்க அல்லது புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, ஹதீஸை பத்தி குர்ஆனை பத்தி இன்னும் சரியா விளங்காதவங்க, அந்த பல கொலைகளுக்கு நடுவில் அழுகி போன, வீணா போன, சூம்பி போன, மட்ட ரகமான பல கொலைகளை கொண்டாந்து அதுக்கு மத்தியில கட்டி விட்டாங்க. அல்லாஹ் அதை கண்டிச்சு தான் வசனத்தை இறங்குறான். எப்போ உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பொருளை தர்மம் கொடு, உங்கள்கிட்ட இருக்க நல்ல பொருளை பிறரட்டும் சாப்பிடட்டும் சொல்லி தாராளமா நடந்துக்க. அதே நேரத்துல உன்கிட்ட இருக்கிற கெட்ட பொருளை எனக்கு வேணாம் சீனு ஒதுக்குறத பிறருக்கு கொடுக்குறிய, அது எந்த வகையில நியாயம்? இது தப்பா இல்லையா? அதை தவிர்த்துக்கணுமா இல்லையா? அப்படிங்கிற மனநிலையில அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி இது செய்யாதீங்கன்னு அல்லாஹ் தடுத்தான். இது சதக்காவுக்கு மட்டும் பொருந்துறது இல்லை, வாழ்க்கையினுடைய அனைத்து கட்டங்களுக்கும் இந்த சிந்தனை நமக்கு வேணும், இந்த சிந்தனை நமக்கு வேணும். பொதுவா நம்ம ஊர்ல மழை பெஞ்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். பக்கத்து ஊர்ல பெஞ்சிச்சா, அடுத்த மாநிலங்கள்ல பேஞ்சிச்சா, நாம பெற வெயிலுடைய தாக்கம் தானே அவங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை வேணும்னு மார்க்கம் கற்றுக் கொடுக்குது. அடுத்த ஊருக்கு பெய்யறத பத்தி கவலை இல்லை, மழை சம்பந்தப்பட்டது. அடுத்த மாநிலம் செழிப்பா இருக்க பத்தி கவலை இல்லை, நான் இருக்கிற இடம் சூடு இல்லாம வெக்க இல்லாம நல்லா குழு குழுன்னு இருந்தா போதும், அடுத்தவங்களை பத்தி கவலை இல்லைங்கிறது ஒரு மோசமான மனநிலை. வாழ்க்கையினுடைய அனைத்து கட்டத்திலும் இது பொருந்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, தொங்கிக்கிட்டு இருக்க அந்த பல கொலைகள்ல ஒரு தட்டை இருந்த குச்சி எடுத்து ஒரு தட்டுனாங்க. தட்டுனா ஒரு தரமற்ற பழங்கள் கொஞ்சம் கொட்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது யாருப்பா இப்படி தரமில்லாததை மக்களுக்கு கொடுக்குறா, இதை விட தரமான பொருளை கொடுக்கலாமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, தரமற்றதை பிறருக்கு வழங்கலாம் என்ற சிந்தனை உள்ளவர்களுக்கு நபியர்கள் சொல்லும் வார்த்தை, இன்ன ரப்ப ஹாதிஹி சதகா, இந்த சதக்கா கொடுத்தவருடைய நில மறுமையில எப்படி தெரியுமா இருக்கும்? யஅகுலுல் ஹஃபஷ யௌமுல் கியாமா, இதே மாதிரி தரமற்ற பொருளைத்தான் நாளைக்கு மறுமையில் இவர் உணவாக உண்பார் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிட்டார்.
நீ எதையெல்லாம் தர்மம் கொடுக்கிறியோ அது ஆடைகளாக, காசு பணங்களாக, உணவுகளாக, உதவிகளாக, எதையெல்லாம் பிறருக்கு என்று நீ வழங்குகிறாயோ அதைத்தான் நீ மறுமையில் அனுபவிக்க போகிறாய். மறுமையில் நீ அதைத்தான் அனுபவிக்க போகிறாய். நான் அனுபவிக்கிறதுக்கு முதல் தரம், அடுத்தவனுக்கு இரண்டாம் தரம், மூணாவது தரம் அல்லது மட்டமானதுன்னு முடிவு பண்ணா உலக வாழ்க்கையோட முடிஞ்சிடுறது இல்லையே நம்முடைய வாழ்க்கை. மறுமையிலையும் தொடர போகுத. நீ கொடுத்தது அப்படியே ரிட்டன் எடுத்து கொண்டு வந்து உனக்கானது நல்லா தரும் பொழுது மனசு இயங்குமா இல்லையா? அப்ப நாம நினைப்போம், என்னடா உலகத்திலையும் தரமானதை தந்திருக்கலாமோ, நாம இங்க மட்ட ரகமானதை உண்ணுற மாதிரி நிலை ஆயிடுச்சு, மட்ட ரகமானதை அனுபவிக்கிற மாதிரி நிலை ஆயிடுச்சு, நாம உலகத்திலையும் தரமானதை தந்திருந்தா நாம இங்கேயும் தரமானதை அனுபவிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு மனநிலை வருமா இல்லையா? அந்த மனநிலை வரக்கூடாதுன்னு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்ன ரப்ப ஹாதிஹி ஸதகா, இந்த தர்மம் கொடுக்கிறவர் யஅகுல் ஹஷபல் யௌமுல் கியாமா, இதே மாதிரி மட்ட ரகமானதை தான் அவர் அனுபவிக்க போகிறார். இதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், உயர்ந்ததை சிறந்ததை பிறருக்கு கொடுங்கள், பிறரை அனுபவிக்க வேண்டும் என்று நினையுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எப்படியோ அதை போலத்தான் பிறர், தான் எப்படியோ அதை போலத்தான் தன்னை சுற்றி இருப்பவர் என்ற மனநிலையை உருவாக்க முயற்சி செய்தார்கள் என்பதாக குர்ஆன் ஹதீசுகளின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். முஸ்னத் அஹ்மதுல ஒரு நபி மொழி வருது, தஃசீர் இப்னு கஸீர், தஃசீர் துர்ருல் மன்சூர், இப்படி பிரபலமான எல்லா நூல்களிலும் இந்த செய்தி உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறதுக்கு வர்றாங்க. வரும் பொழுது அதாவது மார்க்க ரீதியாக உடும்பு இறைச்சி சாப்பிடலாம், அதுல எந்த வகையான தப்பு கிடையாது, 100% ஹலாலான. நம்ம பூமியில உடும்பு கறி அப்படின்னா ஒரு மூக்கு சுழிப்போம், முகம் சுழிப்போம். ஆனா இன்னைக்கும் கூட அரபு நாடுகள்ல உடும்பு இறைச்சி சாப்பிடுறாங்க, மார்க்க அனுமதி உண்டு. அன்னைக்கு சஹாபாக்கள் காலங்கள்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆடு மாடு சாப்பிடுறது மாதிரி உடும்பு இறைச்சி சாப்பிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில சாப்பிடும் பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட சாப்பாடு வருது, உடும்பு இறைச்சி எடுத்து கொண்டாந்து கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்ன இறைச்சின்னு கேட்டாங்க. உடும்பு இறைச்சின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க, எனக்கு இது வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்ப பக்கத்துல இருந்த ஆயிஷா அம்மா கேட்டாங்க, உங்களுக்கு சாப்பாடு வேணாமா? வேணாம். அப்ப கேட்டா ஒரு வார்த்தை, அப்பல்லா துத்இமுல் மசாக்கீன், உங்களுக்கு பிடிக்காட்டி பரவாயில்ல, அதை எடுத்து உங்க கையாலேயே சாப்பிடக்கு தகுதி உள்ள ஏழைகளுக்கு கொடுக்கலாமேன்னு சொன்னாங்க. ஏழைகளுக்கு, மசாக்கின் ஏழைகளுக்கு கொடுத்துடலாமே, உங்களுக்கு வேணான்ட்டீங்க, ஏழைகளுக்கு கொடுக்கலாம்ல, இப்படி ஒரு வழிகாட்டலாம்ல நீங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா அம்மா ஒரு யோசனை சொன்னாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துத்இமுஹும் மிம்மா லா தஅகுலூன், நீங்கள் எதையெல்லாம் சாப்பிட மாட்டீர்களோ, வேண்டாம் என்று நீங்கள் ஒதுக்குவீர்களோ அதையெல்லாம் பிறருக்கு உண்ணத் தராதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உனக்கு பிடிக்காத ஒண்ணு அடுத்தவங்களுக்கு வேணான்னு முதல்ல நினை. எனக்கு பிடிக்கல, அதை எவன் திண்டா எனக்கு என்ன, தின்னு தொலையட்டும், தர்மம் தானே கொடுக்குறேன், அவன் திங்கிறதுக்கு அது தகுதி தானே அப்படின்ட்டு தனக்கு வேண்டாம் என்பதை, மட்ட ரகமானதை வெறுத்து ஒதுக்குவதை, சீ என்பதை பிறருக்கு தருவதில் எந்த வகையிலும் நியாயம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக போதிக்கிறார், மிக தெளிவாக போதிக்கிறார்கள். இது சாப்பாட்டுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நமக்கு பிடிக்கல அந்த உணவை யாருக்குமே தரக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாம் போதிக்குது. அதே மாதிரி தான், அதாவது நம்ம வீட்டில் இருக்க பழசு பட்டை, அது சாப்பாடா இருக்கட்டும், துணிமணியா இருக்கட்டும், யாராவது தர்மம்னு கேட்டு வந்தா கிழிஞ்சு போய் நஞ்சு போய் 4-5 முறை தையல் போட்டு அது இதுன்னு வச்சிருக்க ட்ரெஸ்ஸை தூக்கி பெரிய தாராள பிரபு மாதிரி தூக்கி கொடுக்கறது. தாராள பிரபு மாதிரி அவன் வாங்கி ஒரு முறை போட்டாலும் மீண்டும் கிழிஞ்சு போயிடும். அவ்வளவு நஞ்சது வீணா போனதை ஒரு ஆடையை கொடுக்கறதா இருக்கட்டும். அதே போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழசுபட்ட பாத்திரங்கள் நாமளே வேணாலும் ஒதுக்கி போட்டு வச்சிருக்கோம், உடஞ்சி போனது, நஞ்சு போனது, பார்க்கவே அருவருப்பா இருக்கிறது, அதை தூக்கி யாராவது இருந்தா இதையெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிறீங்களா? இந்த ட்ரெஸ் இருக்கு, இந்த உபகரண பொருள் இருக்கு, இதையெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறது இருக்கு. இதுவே தப்பான மனநிலை. வேணும்னா இப்படி ஒரு யோசனை சொல்லலாம், அதாவது நான் வாங்கின இந்த ட்ரெஸ்ஸு, ஆனா இப்ப எனக்கு உடம்பு பெருத்து போச்சு, நான் குண்டாயிட்டேன், இப்ப இந்த ட்ரெஸ் என்னால போட முடியல, ஆனா நல்ல ட்ரெஸ் தான், கிழிஞ்சு போகல, பழசாயிரல, இத்து போயிரல, நல்ல ட்ரெஸ் தான். திடீர்னு 6 மாசத்துக்கு மத்தியில, 1 வருஷத்துக்கு மத்தியில என்னுடைய உடம்பு போட்டுருச்சு, போட முடியல, நல்ல துணி அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தா அது தப்பு கிடையாது, அது தப்பு கிடையாது. அதே போல ஒரு பொருளை
நான் வந்து புதுசா வாங்கிட்டேன், என்கிட்ட பயன்பட்ட பொருள் தான், பயன்படுத்துற பொருள் தான், அந்த பொருள் நல்லா இருக்குது, கிழிஞ்சு போயிடல, வீணா போயிடல, நல்லா தான் இருக்கு, ஆனா அதை விட புதிய பொருள் வாங்கிட்டேங்கிறனால நல்லா இருக்க பொருளை, பண்டம் பாத்திரம் வீட்டு உபகரணங்கள் நல்லா இருக்கிறத அடுத்தவங்கள்ட்ட தூக்கி கொடுத்தா தப்பு கிடையாது, அது தப்புன்னு சொல்ல முடியாது. எந்த பொருளை யாருக்கும் கொடுத்தாலும் அது அவங்க பயன்படுத்த முடியுமான்னு பார்க்கணும். பயன்படுத்த முடியாத, முகம் சுளிக்கக்கூடியத எதா இருந்தாலும் யாருக்கும் கொடுக்காம இருக்கிறதே நல்லது. யாருக்கும் கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஒருவேளை அப்படி கொடுத்து அதை வாங்கினான்னு வைங்களேன், அவன் வாங்கின உடனே முதல்ல நம்மளதான் திட்டுவான். அதாவது தர்மம் கொடுத்தவங்களை துவா செய்யறது பழக்கம், ஆனா சபிக்க ஆரம்பிப்பான். கேடு கட்டவன் இதை கொடுக்குறான் பாருங்க, வெளியே சொல்ல முடியாது, மனசுக்குள்ள திட்டுவான். நாசமா போட்டும், அழிஞ்சு போட்டும், ஆணவம், துமுறு, இதை கொண்டாந்து தர்றான் பாருங்களேன், வீணா போனதை தர்றான் பாருங்களேன், கேடு கட்டவே கஞ்ச போய அப்படின்னு திட்டுவானா இல்லையா? இந்த தேவையில்லாத திட்டுதலும் சாப வார்த்தைகளும் உனக்கு தேவையா? அப்போ மார்க்க என்ன சொல்றது? நல்ல விஷயத்தை பிறருக்கு செய். உனக்கு பிடிக்காததை பிறருக்கும் பிடிக்காத மனநிலையில வந்துட்டேனா இந்த மாதிரி நிலை நமக்கு வராம நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை வருமா இல்லையா? இது வந்து வாழ்க்கையினுடைய அனைத்து நிலைகளுக்கும் பொருத்தமானது. அனைத்து நிலைகளுக்கும் பொருத்தமானது. முஸ்னத் அஹ்மதுல இப்படி ஒரு நபி மொழி வருது. ஒரு தோழர், ஒரு வாலிபர் பெருமானாசலாசிட்ட வந்து கேட்கிறாரு, நபி அவர்களுடைய பெரிய சபையில வச்சுக்கிட்டே கேட்கிறாரு, யார ரசூலுல்லா, நான் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இந்த விபச்சாரங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான பழக்கம், அது கெட்ட பழக்கம் நீங்க சொல்றீங்க, அது இருக்கட்டும், ஆனா நான் விபச்சாரம் செய்ய எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டார். நான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்த ஆளு, நான் விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டவுடனே சஹாபாக்களுக்கெல்லாம் கடுமையான கோபம். அவரை வந்து அடிக்க துரத்த அப்படி இப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் அமர்த்தி விட்டுட்டு ஒண்ணும் பண்ணாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வாப்பா பக்கத்துல வாப்பான்னு கூப்பிட்டாங்க. பக்கத்துல வாப்பான்னு கூப்பிட்டுட்டு அவர் என்னப்பா கேட்ட, இல்ல விபச்சாரத்துக்கு அனுமதி அப்படியா? அடுத்து ஒரு கேள்வி அவத்தையே கேட்டாங்க, அத்துஹிப்புலி உம்மிக்க, ஏப்பா உங்க அம்மா யாரோடையாவது இந்த மாதிரி செஞ்சா நீ ஏத்துக்குவியான்னு கேட்டான். உங்க அம்மா யாரோடையாவது தப்பான உறவில் ஈடுபட்டாய் என்பதாக உனக்கு தெரிந்தால் என்ன மனநிலை? அப்ப அவரு சொன்னாரு, அதை நான் ஏத்துக்க மாட்டேன், அதை நான் ஏத்துக்க முடியாது. அடுத்து பெருமானாசன் சொன்னாங்க, வலன்னாஸ யுஹிப்பூனஹு லிஉம்மஹாத்திஹிம், நீ யாரை விபச்சாரம் செய்ய நினைக்கிறாயோ அந்த பெண் யாருக்காவது தாயாக இருப்பாளா இல்லையா? பிறருக்கு இவள் தாயாக இருப்பாளா இல்லையா? அப்ப அந்த மகளார் கேள்விப்பட்ட அவங்க மனநிலை எப்படி இருக்கும் யோசி அப்படின்னு சொன்னான். அதாவது நீ எதை வேண்டாம் என்பாயோ அதையும் பிறர் வேண்டாம் என்பார்களா இல்லையா? ஆனால் அதையே நீ ஆசைப்படுகிறாய் என்று நபி அவர்கள் கண்டிக்கிறார். அதோடு விடல, அடுத்து ரசூல்லா சொன்னாங்க, ஏப்பா உன்னுடைய மகளை யாராவது விபச்சாரம் பண்ணா ஏத்துப்பியா? அவர் முடியாது என்றார். அப்போ நீ விபச்சாரம் செய்தால் அவள் யாருக்காவது மகளாக இருப்பாள். அப்ப அவர்கள் அதை வெறுப்பார்களா இல்லையா? அதே வெறுப்பு உனக்கு வர வேண்டாமா என்று கேட்டார்கள். அதை தொடர்ந்து அடுத்து சொன்னார்கள், உன் சகோதரி யாரோடையாவது தப்பான முறையில் இருந்தால் ஏற்றுக்கொள்வாயா? முடியாது என்றார். அதே மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அடுத்த ரசூலா சொன்னாங்க, உங்க குப்பிமார்கள் உங்களுடைய தகப்பனோடு இருந்த அக்கா தங்கைகளை யாரேனும் தப்பான உறவுக்கு அழைத்தால், அந்த குப்பிமார்கள் தப்பான உறவில் இருந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா? அதே போல உன்னுடைய தாயினுடைய சகோதரிகள், அக்கா தங்கை, சின்னம்மா பெரியம்மா, அவர்கள் தப்பான உறவில் இருப்பதாக நீ கேள்விப்பட்டால் அதை நீ ஏற்றுக்கொள்வாயா? அப்படின்ட்டு ஒரு மனிதர் கேட்ட கேள்விக்கு மென்மையா அவருக்கு புரிகிற மாதிரி, நீ எதை வெறுப்பாயோ அதை தானே பிறரும் வெறுப்பார்கள். அப்படி இருக்க பிறர் வெறுப்பது உனக்கு எப்படி சந்தோஷத்தை தரும்? பிறர் வெறுப்பது உனக்கு எப்படி சந்தோஷத்தை தரும்? உனக்கு சந்தோஷம் என்றால் அது பிறருக்கு சந்தோஷமா என்று பார். இந்த மனநிலையில பெருமானாசனாசன் யோசிக்க சொல்கிறார். அதனாலதான் அடுத்தவர்களை வெறுப்பேற்றுவது, அடுத்தவர்களை கோபம் ஊட்டுவது, அடுத்தவர்களுக்கு ஒரு தப்பான நிலைக்கு கொண்டு போவது, இது ஒரு மூமின் செய்யவே கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்க. எந்த வகையிலும் செய்யக்கூடாது. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? யாரையும் அதாவது பட்ட பேர் வச்சு கூப்பிடாத. ஏன் அல்லாஹ் அதெல்லாம் சொல்லணும்? ஒன்ன ஒருத்தன் பட்ட பேர் வச்சு கூப்பிட்டா அது உனக்கு பிடிக்காது இல்லையா? அப்ப நீ மட்டும் அடுத்தவனை பட்ட பேர் வச்சு கூப்பிடலாமா? குட்டை, நெட்ட, கை நுண்டி, கால் நுண்டி, பேச முடியாத, ஊமை, என்னென்னமோ அடுத்தவனுடைய உடலில் இருக்கும், அடுத்தவனுடைய உடலில் இருக்கும் குறைபாடுகளை எல்லாம் சுட்டி காட்டி அதுக்கு ஒரு பட்ட பேர் வைக்கிறது.
அதுக்கு ஒரு பட்ட பேர் வைக்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் இவன் செய்த சின்ன பிழையை எடுத்து அது அதாவது பரம்பரையாக பட்ட பெயராக அழைக்கப்படுகிறது. அப்போ நீ அடுத்தவனை கேலி கிண்டல் பட்ட பேரு அது இது சொல்லும் பொழுது அவனுக்கு வலிக்கும்ங்கிறத மறந்துட்டு தானே இதையெல்லாம் நீ செய்யற. உன்னை அதே போல ஒருவர் செய்தால் உனக்கு வழி எடுக்குமா இல்லையா? மன ரீதியாக நீ நொந்து போவாயா இல்லையா? இந்த மனநிலை ஒவ்வொரு மூமின் முஸ்லிமுக்கும் வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். அதாவது நம்ம வீட்டு பிள்ளைங்க சேட்டை பண்ணா எவ்வளவு துருன்னு இருக்கான் பாருங்க. என் மகன், என் பேரன், என் பேத்தி பார்க்க கியூட்டா இருக்கான் அப்படின்னு இவன் பண்ற சேட்டை எல்லாம் ரசிக்கிற மனநிலை பக்கத்து வீட்டு பிள்ளை பண்ண ரசிக்க முடியலையே. என்ன சேட்டை அநியாயம் பண்றான், கத்துறான், கும்பாலம் போடுறான், நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்றோமே. இது தப்பான மனநிலை தானே. அதே போல நம் வீட்டு பெண்களை நாம் பிறர் பார்த்து விடக் கூடாது என்பதற்காக நிறைய பர்தாக்களை கடைபிடிக்கிறோமே, அது தப்பானதல்ல, அதாவது பாராட்ட வேண்டியது. அதே நேரத்தில் அடுத்த வீட்டு பெண்களை நாமும் பார்க்காமல் இருக்க வேண்டுமா இல்லையா? இந்த சிந்தனை நமக்கு வேண்டுமா இல்லையா? என் மனைவியை, என் மகளை, என் தாயாரை, என் சகோதரியை பிற அந்நிய ஆண்கள் பார்க்க கூடாது என்று நினைப்பது ஒரு மூமினுக்கு அழகு. அதே போலத்தான் பிறரின் தாயாரை, பிறரின் மனைவியை, பிறரின் அக்கா தங்கையை, பிறரின் சகோதரியை நானும் பார்க்க மாட்டேன். இந்த மனநிலை தான் சரியாக இருக்குமே தவிர ஏதோ என் வீட்டு பெண்கள் எல்லாம் கருப்பு கரசிகள், மற்ற வீட்டு பெண்கள் எல்லாம் தப்பானவர்கள் என்ற மனநிலையில ஒரு ஆண்மகன் தன் வாழ்க்கையை நடத்துவானால் அவனுடைய மனநிலை மிகவும் மோசமானது. அது மிகவும் மோசமானது. என்னை போலத்தான் பிறர். இந்த மனநிலை வராதவரை ஈமானும் பரிபூர்ணம் அடைவதில்லை, ஈமானும் அந்த பரிபூர்ணத்துவத்துக்குள் வருவதில்லை. ஒரு டிவியில லிவிங் டுகெதர், ஒரு தப்பான அசிங்கமான உறவை பத்தி ஒரு விவாதம் நடக்குது. லிவிங் டுகெதர் கூடுமா கூடாதா, கூடும்னு கொஞ்சம் பேரு, கூடாதுன்னு கொஞ்சம் பேரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு தாய் சொல்றா, அதாவது கூடாதுங்கிற இடத்துல இருந்தாலும் கூட அவ சொல்றா, ஏன் மகன் லிவிங் டுகெதர்ல வேற பிள்ளையோட தப்பான உறவுல இருக்கிறான், அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கான எல்லாமும் நான் தான் காசு பணம் கொடுத்து உதவுறோம், ஆனா அவன் லிவிங் டுகெதர்ல இருக்கிறான், அதை பத்தி எங்களுக்கு பெருசா ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு ஒரு அம்மா சொல்றான். அந்த புரோகிராமை நடத்தக்கூடிய நெறியாளர் அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார் அதே பெண்ணை பார்த்து, ஏமா உங்க மகன் லிவிங் டுகெதர் உறவுல இருக்காரு, உங்களுக்கு அது பிரச்சனையா தெரியல, பரவாயில்ல, ஓ மகள் யாரோடையாவது லிவிங் டுகெதரில் இருந்தா ஏற்றுக்கொள்வாயான்னு கேட்டாரு பாருங்க. ஒரு ட்விஸ்ட். உடனே அந்த அம்மா அப்படியே ஆஃப் ஆயிட்டா. அதாவது அந்த அம்மாவுடைய மனநிலை என்னன்னு கேட்டா, மயன் தப்பா பொம்பளை கிட்ட சுத்தினா பரவாயில்ல, ஆனா மகள் யாரோடையும் சுத்திடக்கூடாது. எப்படி? என் மகளை யாரும் கெடுத்துடக்கூடாது, என் மகன் ஊர்ல இருக்க பிள்ளையை கெடுத்தாலும் தப்பான, அது தப்பே இல்லை. இது எவ்வளவு மோசமான மனநிலை, இது எவ்வளவு அருவருப்பான மனநிலை. உன் மகள் கற்போடு வாழ நினைக்கும் நீ பிற பெண்களும் கற்போடு வாழ வேண்டுமா இல்லையா? அந்த கற்பை கெடுக்கக்கூடிய உறவு என்பது தப்பானதா இல்லையா? அது தடுக்கப்பட வேண்டியதா இல்லையா? அதை ஆதரிக்க கூடாத பாவ காரியமா இல்லையா? அப்ப இது எல்லாம் இன்னைக்கு சாதாரணமா பல வீடுகள்ல, நம் வீடுகள்ல அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளை கெட்டு போக கூடாது, ஆம்பளை பிள்ளை கெட்டாலும் பரவாயில்ல. இதுல தப்பான பழமொழி வேற. அதாவது ஜான் பிள்ளையானோ ஆண் பிள்ளை, இது எவன் சொன்னானே தெரியல. ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை, அதாவது மகன் எங்க வேண்டாலும் ஊர் சுத்தலாம், தப்பான உறவுல இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா மகன் மட்டும் இப்படி போயிடக்கூடாது. இது எவ்வளவு அருவருப்பான மனநிலை. இது எப்படி முழுமையான கற்பொழுக்கமா ஆகும்? மகன் கெட்டு போக கூடாது, மகன் கெட்டு போனா பரவாயில்ல. கற்பொழுக்கம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது என்றுதானே மார்க்கம் போதிக்கிறது. ஆம்பளை பிள்ளை எப்படி வேண்டாலும் ஊர் சுத்தலாம், பரவாயில்ல, பொம்பளை பிள்ளை தான் ஒழுக்கமா இருக்கணும். இதுவும் தப்பான மனநிலையாச்சே. இது மார்க்கம் அப்படி சொல்லி கொடுக்கலையே. ஒழுக்கத்தை பத்தி, கருப்பை பத்தி குர்ஆன் பேசுற எல்லா இடத்துலயும் கொஞ்சம் பாருங்களேன். ஆண்கள் பெண்கள் பிரிச்சே சொல்லும். முஸ்லிமீன முஸ்லிமா, காணித்தீன காணித்தா, தாயிபீன தாய், இப்படி பிரிச்சே ஏன் சொல்லுதுன்னு கேட்டா, கருப்பு என்பது ஆணுக்கு எவ்வளவு அவசியமோ அதே போல பெண்ணுக்கு வேண்டும், பெண்ணுக்கு எவ்வளவு அவசியமோ அதே போல ஆணுக்கு வேண்டும். இந்த மனநிலை மூமின்களிடத்தில், முஸ்லிம்களிடத்தில் வராத வரை அவர்களிடத்தில் ஈமானும் பரிபூர்ணத்துவத்தை பெறாது என்பதாக குர்ஆன் ஹதீஸ் ஆணித்தரமாக பேசுகிறது. இன்றைக்கு நாம ஏன் இந்த சப்ஜெக்ட சொல்றோம்னு கேட்டா, முந்தா நேத்து 25ஆம் தேதி அரபு நாட்டினுடைய, அதாவது வஹாபி அறிஞர்கள், அவர்களை அறிஞர்களே சொல்லக்கூடாது, ஆனா அப்படிதான் அவன் வெளியிடுறான். சவுதி அரசு
அதாவது ஆதாரபூர்வமான டெலிவிஷன்ல இப்படி வெளியிடுறான். எப்படின்னு கேட்டா, அரபு நாட்டுடைய மொத்த அறிஞர்களும் ஒரு ஃபத்வா வெளியிடுகிறார்கள். ஈரான் அரபு நாடுகளை தாக்குகிறது, அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் தடுத்து கொள்ளாவிட்டால் தக்க பதிலடி கொடுக்கப்படும். இது மார்க்க ரீதியாக ஹராம், அப்படி இப்படின்னு வஹாபிய மார்க்க அறிஞர்கள் தனக்கு பிரச்சனை வந்தவுடனே பாதிப்பு அவன் வந்து ஃபத்வான்னு சொல்லி மார்க்க தீர்ப்புன்னு வெளியிடுகிறார்களே, அவர்கள் யோசிக்க தவறிவிட்டார்கள். கொத்து கொத்தாய் பலஸ்தீனத்தில் இஸ்ரேலிய ராணுவம் கொலை செய்தது, உங்கள் ஃபத்வா எங்கே போனது? உங்கள் மார்க்க தீர்ப்பு அப்போது எங்கே போனது? அரபு உலகத்தினுடைய வஹாபி அறிஞர்கள் அன்று வாய் மூடி இருந்தார்களா இல்லையா? தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. எவனோ ஒருத்தர் சொன்னது இன்றைக்கு நினைவுக்கு வந்து போகிறது. கிராமத்து சொல் வழக்கு. தனக்கு வந்தா பிரச்சனை, தன்னுடைய நாடுகளின் மீது, தன்னுடைய குடியிருப்புகள் மீது ஈரான் அணுகுண்டை போடுகிறது, எங்களுக்கு உயிர் சேதம் ஏற்படுகிறது, பொருளாதார சேதம் ஏற்படுகிறது என்று ஃபத்வா அளவுக்கு போகிறீர்களே. ஆனா பலஸ்தீனத்திலும் காசாவிலும் எத்தனை குழந்தைகள் இஸ்ரேலிய ராணுவத்தால் கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், இன்றும் கொலை செய்து கொண்டே இருக்கிறார். நேற்று வரை காசா பகுதியிலும் லிபியா, அதாவது பக்கத்து நாடுகளிலும் அவர்களுடைய ஏவுகணைகள் வீசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை எதிர்த்து ஒரு சின்ன அறிக்கை கூட விட மறுத்த நீங்கள் இன்று ஃபத்வா வெளியிடுகிறீர்கள் என்றால் உங்களுடைய மனநிலை எவ்வளவு மோசமான. இப்பொழுது நாம் துவா செய்யவே கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்ற அயோக்கியர்களை அல்லாஹ் அழிக்கவே போதுமானவன். பலர்கள் இன்று பேஸ்புக்கில் நிறைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அதாவது குறிப்பாக துபையில் எந்த ஏவுகணைகளும் விழுந்துவிடக் கூடாது என்பதாக. கொஞ்சம் யோசியுங்கள். துபையில் உங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்கலாம், உங்கள் சொந்த பந்தங்கள் இருக்கலாம், அந்த நாடுகளில் இருந்து நிறைய சம்பாதித்து தாயகத்துக்கு அனுப்பலாம். அதே துபை தான், அதாவது நிறைய இடங்களை அமெரிக்காவுக்கு விமான தடங்களாக, போர் தளங்களாக அவன் ஒதுக்கி தந்ததால் தான் அந்த நாடு இந்த நாடை அடிக்கிறதே தவிர நீண்ட கால கனவு கிடையாது. அரபு நாடுகள் பலரும் ஈரானை அடிப்பதற்காக இன்று அவர்கள் போர் தளங்களை தருவதால் தான் ஈரான் அவர்களை திரும்ப அடிக்கிறதே தவிர தன்னுடைய அண்டை நாடுகளை அடிக்க வேண்டிய நோக்கம் இல்லை என்பதாக ஈரானிய மூத்த அமைச்சர்களும் தலைவர்களும் அவ்வப்போது பேட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏன் உன் நாட்டுக்குள்ள அவனை கொண்டாந்து வச்சிருக்க? அங்கிருந்தானே என்ன அடிக்கிறான்? அப்ப நான் அமெரிக்கா இங்கிருந்து அடிக்கிறத விட அவனுடைய இடத்தை நான் அழிக்கிறேன், இதுல என்ன தப்புன்னு அந்த நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. இதுல என்ன நாமும் தப்புன்னு எடுத்து சொல்ல முடியும்? அமீரகம் மட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானா? இது எவ்வளவு மோசமான மனநிலை, இது எவ்வளவு மோசமான மனநிலை. காசு பண துட்டும் விஷயத்திலேயே நாம குறியா இருக்கிறோமே. அதாவது அரபு அமீரகம் பாதிக்கப்பட்டால் உலகம் முழுவதும் பாதிக்கப்படும் என்று நினைக்கின்ற நாம் அந்த அமீரகத்தினுடைய அதிகாரிகளுக்கு நாம சொல்லலாமா இல்லையா? எப்ப உன் நாடு பாதிக்கப்பட்டா உலகம் முழுக்க பாதிக்கப்படும், அதனால உன் நாட்டுல அமெரிக்கா காணக்கு இடம் கொடுக்காதேன்னு சொல்லு. அதை சொல்ல மறுக்கிறீங்க. அவனுக்கு நீ உபதேசம் செய்ய மறுத்துட்டு துவா எப்படி செய்யணும்? அதாவது ஈரானை பத்தி கவலை இல்லை, அமீரகம் பாதிக்கப்படக்கூடாது. இது எவ்வளவு தப்பான துவா, தப்பான சிந்தனை, தப்பான போக்கு. அதாவது தனக்கு என்ன பாதிப்போ அது பிறருக்கும் ஏற்படும் பொழுது அது பாதிப்பு என்று உணராவிட்டால் ஈமான் இடத்தில் என்ன இருக்கிறது? மார்க்கம் அப்படித்தானே சொல்லுகிறது. அதாவது இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர் கத்ரா மனுஷன் சர்வ விரோத சட்டங்களை எல்லாம் மீறுகிறது இஸ்ரேல் என்பதாக அவன் எடுத்து சொல்றானே. நீ தினந்தோறும் சட்ட விரோதத்தை மீறிய, ஐநா போட்ட விதிகளை மீறுகிறது ஈரான் என்றால் நீ எத்தனை ஐநாவின் விதிமுறைகளை மீறி ஆயிரக்கணக்கான குழந்தைகளை, ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைகளை இஸ்ரேலிய ராணுவம் பலஸ்தீன குழந்தைகளை கொண்டிருக்கிறது. 20 லட்சம் குழந்தைகள் மட்டும். அங்கே இருக்கும் குழந்தைகளிடத்தில் பேட்டி கேட்கிறார்கள். பலஸ்தீன குழந்தைகளிடத்தில் எதிர்காலத்தில் நீங்கள் என்னவாக நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அதிலிருந்து ஒரு குழந்தை சொல்றது, எதிர்காலம் என்பது எங்களுக்கு ஏது உண்டு, நாங்கள் குழந்தைகளாக இருக்கும் போதே ஷஹீதாகிறோமே, நாங்கள் எப்படி எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பது என்று பச்சை குழந்தைகள் சொல்லுகிறது. என்றால் இவ்வளவு கொடூரத்தை இஸ்ரேல் நடத்திவிட்டு இப்போது தன் மீது குண்டுகள் விழ பயன்படுகிறதா இல்லையா? உனக்கு வழி எடுப்பதை போல்தானே நீ யாரையெல்லாம் அடித்தாயோ அவர்களுக்கு வலிக்கும். அதை யோசிக்காத ஈத சமூகம் அழியட்டும் என்பதுதான் நம்முடைய துவாவாக இருக்கட்டும். அழிப்பவன் எவனாக இருந்தால் என்ன, யூத சமூகம் அழியட்டும். யூதனுக்கு எவரெல்லாம் முஸ்லிம்கள் போர்வையிலிருந்து உதவி செய்வானோ அவனும் அழிந்து போகட்டும் என்று துவா செய்வதுதான் நியாயமான முஸ்லிம்களின் உள்ளமாக இருக்கும்.
மூமீன்களுக்கு உதவி செய்வது மூமீனின் பண்பை. முனாஃபிக்கீன்களுக்கு, யூதர்களுக்கு ஒருவன் உதவி செய்வானேயானால் அவனிடத்தில் ஈமானுடைய ரசம், சுவை எப்படி இருக்கும் என்று யோசிக்க வேண்டுமா இல்லையா? எப்படி இருக்கும்? அதுதான் நாம் இன்றைய சிந்தனைக்கு, அதாவது எப்படியாவது, அதாவது மூமியங்கள் வெற்றி பெற வேண்டும், அதே நேரத்தில் யூதர்கள், நசாராக்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதிலே நமக்கான துவாவும் நம்முடைய சிந்தனை இந்த தர்மத்தில் வந்தாக வேண்டும். ஐநாவுக்கு போய் இஸ்ரேல் நாட்டுடைய தூதராக போன பேனி டானன் அப்படிங்கிற ஆளு அரைக்குமல் விடுக்கிறான். இந்த அளவுன்னு கேட்டா, கிளஸ்டர் ஏவுகணைகள்லாம் எங்க நாட்டுல வீசுது ஈரான், இது மிகப்பெரிய சட்ட விரோதமானது, இது வீசக்கூடாது, இதனால நிறைய பாதிப்பு நாங்க அடைகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈரானுடைய ஐநா தூதரை எழுந்து அழகா சொன்னார், வரிசையா அடுக்கிறார். அதாவது நீ அழாதப்பா, நீ அழுகிறது வேஸ்ட், அழுகிற பத்தி நாங்க மனம் இறங்க போறதுல, நீ அழுவையும் அர்த்தமற்றது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இஸ்ரேல் நாடு முளைத்ததிலிருந்து இன்று வரை நீ என்ன அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிறாய், ஈரா எத்தனை முறை உனக்கு தடை போட்டது, தடையெல்லாம் மீறி 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 அமெரிக்காவின் பலத்தை கொண்டு நீ எவ்வளவு அக்கிரமம் செய்தாய் என்று ஒரு நீண்ட பட்டியலை போட்டு சொல்கிறார். அவர்தான் சொல்கிறார், 20 லட்சம் பலஸ்தீனரை நீங்கள் கொண்டிருக்கிறாய், கிட்டத்தட்ட 2000 காசா மக்களை அந்த நாட்டை விட்டு வெளியேற செய்திருக்கிறாய். இப்படியான அனைத்து சேதாரத்தையும் நீ உருவாக்கிவிட்டு இன்று ஒரு 20-25 நாட்களுக்குள்ளாக கண்ட சேதாரம் உனக்கு வலிக்கிறது, வருட கணக்க சேதாரத்தை தந்தாயே, அது உனக்கு வலியை தரவில்லை என்று வன்மையாக கண்டிக்கிறார். அவர் மட்டுமல்ல, ஐநாவில் இருந்த பல நாட்டினுடைய தூதர்கள் எல்லாம் இஸ்ரேல் இன்று அர்த்தமற்ற அழுகை என்பதாக கண்டிக்கிறார்கள். அவர்கள் அழுகையை கண்டுகொள்ள கூடாது என்பதாக கண்டிக்கிறார்கள். என்றால், அதாவது தனக்கு வரும் பொழுது வேதனை, அடுத்தவனுக்கு வரும் பொழுது ஜுஜூபி சாதாரணம். இந்த மனநல யூதர்களின் மனநல, யூதர்களோடு எவையெல்லாம் ஜிக்ஜாக் போடுறான மூமின்கள் போர்வையில அவனுடைய மனநல, அவன் முனாஃபிக் என்பதை பட்டவர்த்தமாக சொல்ல வேண்டுமே தவிர வேற வார்த்தைகளை சொல்ல முடியாது. அரபு உலகம், அரபு நாடு வேறு திசையை நோக்கி நபி அவர்கள் சொன்னதை போல மௌத்தை நினைத்து பயப்படுகிறது, உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற வேட்கையில இருக்கிறதை தவிர உண்மை எது, சத்தியம் எது, குர்ஆன் ஹதீஸ் வழி இது என்பதை எல்லாம் மறந்துவிட்டு போய் கொண்டிருப்பதால் அவர்கள் அடிபடுவதற்கும் இந்த நேரத்திலே தயாராகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கூடிய விரைவில் உலகத்தை அமைதியின் பக்கம் திரும்பச் செய்வானாக. எந்த சண்டையை நாம் எதிர்பார்க்கவில்லை. இவன் அவனை அடிக்கட்டும், அவன் இவனை அடிக்கட்டும் என்ற மனநிலை நமக்கு கிடையாது. ஆனால் கூடிய விரைவில் ஈமான்தாரிகளுக்கு அல்லாஹ் வெற்றியை தர வேண்டும், ஈமான்தாரிகளுக்கு அல்லாஹ் போதிய பலத்தை தர வேண்டும். எதிர்காலத்தில் ஈமான்தாரிகள் பலத்தோடு அவர்கள் வாழ்ந்தாக வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு வழிகாட்டுவானாக. வல்லோன் அல்லாஹ் தஆலா உலகத்தை மீண்டும் அமைதி பூங்காவாக திரும்புவதற்கு அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.